இந்த மனத்தியானத்தின் சக்தியின் பேஸ்புக் தோடாவாக நாங்கள் எடுத்துக் கொள்ள போவது கிள்ளச்சிலே இருக்கக்கூடிய ரவி சிங்கர் அப்படின்னு தான் பேஸ்புக்ல போட்டிருக்காரு. ரவி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக பாடக்கூடியவர். இப்ப வந்து நாங்க அவர் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் ரவி. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். சக்தியின் பேஸ்புக் தோடாவுக்காக நாங்கள் பேஸ்புக்ல நாங்க பார்க்கும்போது உங்களுடைய ப்ரொஃபைல்ல நிறைய பாடல்கள் எல்லாம் பாடி பாடி போட்டிருப்பீங்க. அதுல வந்து அண்மையில வந்து பூமகளே அப்படின்ற ஒரு பாடலை வந்து நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க. நீங்க பாடி வந்து அதுல போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது கேட்கும்போது. பாடணும் அப்படின்ற அந்த திறமை வந்து எப்பயில இருந்து உங்களுக்கு இருக்கு? அண்ணா, நான் யுத்த தலைவனுடைய ஒரு மகள் ஒன்றில் நான் அந்த பூமகளை பாடல் உருவாகினக்கான முதல் காரணம் வந்து அந்த மகளை இழந்தபடியால் நான் முதல் ஏற்கனவே பாடக்கூடிய திறமை இருந்தது. கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று கிடைச்சார். முதல் ஆரம்பம் நான் பாடக்கூடிய காரணம் வந்து அந்த ஃப்ரெண்டு தான், அருள் டக்சன் சிங்கர். இப்படி வந்து பேசி நான் கிளிநொச்சிக்கு இந்த சொந்த இடத்துக்கு வந்துட்டு வந்தது பிறகு மியூசிக் வந்து ரூபண்ண செய்த பாட்டது. மியூசிக் வந்து அந்த பாடலை தான் நான் முதல் 10 வருஷம் ஆகுது அந்த பாடல் செய்தேன். பூமகளே பூமகளேன்னு சொல்லி என்னுடைய பிள்ளைக்கு நிறைய பாடல்கள் செய்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இப்ப நிறைய பாடல் கோயில் அல்பங்கள் மற்ற வந்து லவ் சாங் எல்லாம் செய்து கொண்டிருப்பாங்க, குத்து பாட்டுகள். அதாவது பாடல்களை வந்து நீங்களே எழுதி நீங்களே பாடுறீங்க அப்படியா? இல்லையா, என்னன்னு சொன்னா எங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கு. இப்ப வந்து எங்களுக்கு மியூசிக் டைரக்டர் சொன்னா இப்போதைக்கு முதல் ரூபண்ணா செய்தார். இப்ப வந்து விமல் சொல்லி அந்த விமல் அண்ணா தான் மியூசிக் செய்யறவர். வந்து பாடல்கள் ஃபுல்லா நான் பாடின பாடல்கள் எல்லாம் எழுதின பாடல் ஒரு சில பாட்டு தான் நான் எழுதி இருக்கிறேன். மற்ற பாடல்லாம் வந்து கிசான் ஞானச்சந்திரன் சொல்லி அவர் தான் என்னுடைய ஃப்ரெண்டு. அவர்கிட்ட பாட்டுகள் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் தான் பாடலாசிரியர், அவர் தான் கிசான் ஞானச்சந்திரன். சரியா, நிறைய பாடல்கள் நாங்க கேட்டிருந்தோம். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. தொடர்ச்சியா வந்து நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் நீங்க எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி சக்தி எஃப்எம் பேஸ்புக் தோழா சார்பாக நாங்க கேட்டுக்கொள்றோம். இந்த மணித்தியாலத்தின் பேஸ்புக் தோழாவாக உங்களை நாங்க தெரிவு செய்திருக்கிறோம். ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த மணித்தியாலத்தின் சக்தியின் பேஸ்புக் தோழா.